ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன். சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்லுகிறார், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவனிடத்திலே நம்பிக்கை இருந்தது. ஆகவேதான் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அவன் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலகீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் குறித்து அவன் எண்ணாமல் இருந்தான். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறபடியால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் பயங்களும் காணப்படலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் தனிமையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். தம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை நீங்க நம்ப முடியாத காரியத்தை, நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருக்கிற காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்து கொடுப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லுங்கள். என் நம்பிக்கை நீர்தான் என்று சொல்லுங்கள். ஆபிரகாம் நம்புகிறதுக்கு ஏது அல்லாதிருந்தும் அதை அவன் நம்பினபடியால் கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதே காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்றோம். நம்புகிறதுக்கு ஏதுவல்லாது இருக்கிற எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது. கர்த்தரால் ஆகும், கர்த்தருடைய நாமத்தினால் ஆகும் என்று நம்பிக்கையோடு விசுவாசித்து காத்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்